வாழ்க வளமுடன். நாடி சுத்தி பிராணாயாமத்தோட சூட்சமத்தை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போகிறோம். சரம்னு ஒரு விஷயம் இருக்குங்க. சரம்ங்கிறது மூச்சு காற்றோட சுழற்சி. நாடி சுத்தி பிராணாயாமம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூச்சு காற்றோட சரம் கவனிக்கணும். ஒரு கிழமைக்கும் ஒரு சரம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, உள்மூச்சு எடுக்கும்போது வயிறு பெருசாகணும், வெளிமூச்சு விடும்போது வயிறு ரொம்ப சுருங்கணும். நாடி சுத்தி பிராணாயாமத்தோட சூட்சமத்தை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போகிறோம். நாடி சுத்தி பிராணாயாமம் நிறைய யோகாசனம் பயிற்சிகள் சொல்லித்தரவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளும் தினமும் ப்ராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் சில நேரங்களில் நமக்கு நாடி சுத்தி பிராணாயாமம் செஞ்சாலும் உடம்பு ஏன் ஒரு ப்ராப்பர் நிலைக்கு வரமாட்டேங்குது, சரியான நிலைக்கு வரமாட்டேங்குது. இது ஒரு சூட்சமம் என்ன தெரியுங்களா? சரம்னு ஒரு விஷயம் இருக்குங்க. சரம்ங்கிறது மூச்சு காற்றோட சுழற்சி. நம்ம நார்மலாக நாடி சுற்றி பிராணாயாமம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நாசிகா முத்திரையை வச்சுக்கிறோம். இந்த நாசிகா முத்திரையை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் சைட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ரைட் சைட் க்ளோஸ் பண்ணி லெஃப்ட் சைட் பிரீத் உள்ளுக்குள்ளே மூச்சு காற்று எடுக்கிறோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் சைடில் விடுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ரைட்டில் எடுத்துகிட்டு லெஃப்ட்டில் விடுறோம். இதுதானே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக சரம் கூட சேர்த்து இதை பண்ணணும். சரம்னா மூச்சு காற்று சுழற்சின்னு சொன்னோமா, மூச்சு காற்று நமக்கு வலது பக்கம் போகுதா இடது பக்கம் போகுதான்னு கவனிக்கணும். முதல்ல நாடி சுத்தி பிராணாயாமம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூச்சு காற்றோட சரம் கவனிக்கணும். இப்போ நமக்கு வலது பக்கம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எனக்கு வலது பக்கம். இந்த பக்கம் சரம் போயிட்டு இருக்கும் போது நான் நாடி சுத்தி பிராணாயாமத்தை வலது பக்கம் போது பாருங்க, இது உயிர் நாடி. இந்த உயிர் நாடியை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மரண நாடியில் மூச்சு எடுத்தா சரியான வராது. ஒரு கிழமைக்கும் ஒரு சரம் இருக்கு. அப்போ நம்ம காலையில் ஏந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் போது, இல்லை 6 மணிக்கு மேலே ஏந்திரிச்சு நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யும் போது முதல்ல சரம் கவனிக்கணும். ஈவினிங் செய்யும்போது எப்போ நீங்கள் நாடி சுத்தி பிராணாயாமம் செஞ்சாலும் முதல்ல உங்களுக்கு எந்த பக்கம் சரம் ஓடுதுன்னு கவனிங்க. இப்போ எப்படி தெரியுமா அதையும் கவனிக்கணும். இப்போ இந்த பக்கம் மூக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்னோட ரைட் சைடு மூக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன், லெஃப்டில் ப்ரீத் எடுக்கிறேன், திரும்ப வெளியில் வர்றேன். இப்போ லெஃப்டில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ரைட்டில் ப்ரீத் எடுக்கிறேன், வெளியில் வர்றேன். இதில் எனக்கு எந்த பக்கம் மூச்சு காற்று சுலபமாக போயிட்டு வருதோ அந்த பக்கம் எனக்கு உயிர் நாடி. சிலருக்கு சில சமயங்களில் 2 பக்கமும் ஒரே மாதிரி போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரே மாதிரி போகாது. 2 பக்கம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும், ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா போகிற மாதிரி ஆமாம் இருக்குது, இந்த பக்கம் ஆமாம் இருக்குது, ஆனால் இந்த பக்கம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பக்கம் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டை ரொம்ப கவனிங்க. சிலருக்கு நல்லாவே போகும். ஒரு பக்கம் நல்லா பிரீத் நல்லா ஃப்ளோ இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் அடைச்சா மாதிரி இருக்கும். அது பரவாயில்ல. அப்போ எந்த பக்கம் நமக்கு ஃப்ரீயாக போகுதோ மூச்சு காற்று, அந்த சரம் தான், அந்த பக்கம் தான் ஃபஸ்ட்டு மூச்சு காற்று உள்ளே எடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நான் ரைட் சைடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், லெஃப்ட்டில் ப்ரீத் எடுக்கிறேன். லெஃப்ட்டில் எனக்கு ப்ரீத்து கொஞ்சம் சுலபமாக இல்லை, கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரைட் சைடில் எனக்கு ப்ரீத் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டிய நாடி சுத்தி பிராணாயாமம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டிய ப்ரீத்து லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ரைட்டில் ப்ரீத் எடுக்கிறோம். அப்புறம் ரைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட்டில் ப்ரீத் விடுறோம். திரும்ப லெஃப்ட்டில் ப்ரீத் எடுத்துட்டு ரைட்டில் வெளியில் விடுறோம். இதுதான் ஒரு சைக்கிள். அப்போ நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது எந்த பக்கம் சரம் ஓடுகிறதுன்னு கவனித்து அதுக்கப்புறம் அந்த பக்கமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நிலை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணும்போதே உங்களுடைய நிலை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, உள்மூச்சு எடுக்கும்போது வயிறு பெருசாகணும், வெளிமூச்சு விடும்போது வயிறு ரொம்ப சுருங்கணும். இதையும் கவனிச்சுக்கோங்க. இது நாசிகா முத்திரை. இந்த முத்திரையில் வச்சு தான் நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணணும். இதற்கும் ஒரு ரகசியம் இருக்குது. இது அப்புறமா பொறுமையாக பார்ப்போம். சரம் கவனித்து அதுக்கப்புறம் நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணுவோம். இது தினமும் செய்யுங்க. ஒரு நாளைக்கு கிழமைக்கான சரம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கிழமைக்கான சரம் அப்புறமா கற்றுக்கலாம். பொறுமையாக கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன கிழமை என்ன சரம் இருக்கணும், அந்த சரம் இருக்கானு தெரிஞ்சுக்கலாம். இந்த சரம் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் கால் பண்ணுங்கள். இப்போ இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சரம் பார்த்து பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் தெளிவாக இருக்கும், வாழ்க்கை சிறப்பாக மாறும். வாழ்க வளமுடன்.